சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுங்க. நண்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். என்கிட்ட நிறைய பேர் சொன்னது வந்து மைக்ரோஃபோன் உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, நீங்கள் மைக்ரோஃபோன் வாங்கி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் சர்ச் பண்ணதில் இல்லை நிறைய பேர் ரிவ்யூ பண்ணதில் போயா பிராண்ட். ஏன் இது வாங்கியிருக்கேன்னா, ரோட் நல்ல பிராண்ட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி வீடியோ ரெக்கார்டிங் அவங்க பண்ணுறவங்க எல்லாம் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே காஸ்ட்லி இப்போதைக்கு. அது இல்லாமல் என்கிட்ட கேமரா எதுவும் இல்லை. ஸோ அது இல்லாமல் சரி அதனால இது வாங்கியிருக்கேன். இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதோட அன்பாக்சிங் பண்ணுவோம், பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பெக்ஸாக பார்ப்போம். எனக்கு நீங்கள் சவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் என்னோடய மைக் மாட்டிட்டு நான் பேச போகிறேன். நீங்கள் எப்படின்னு அதை எதுலேருந்து பேசுகிறேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குது, கிளாரிட்டியாக இருக்கான்னு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். சும்மா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெக்ஸ் பார்ப்போம். கம்பேட்டபிலிட்டி, மொபைல், டேப் அண்ட் நீங்கள் லேப்டாப்பிலோட போட்டுக்கலாம். அது இல்லாமல் என் கேமரா, வீடியோ கேம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஸோ திஸ் வைஸ்னால் கிளிப் ஆன் மைக் ஆன் ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் தான் ஒரு நம்ம செட் பண்ணணும். எதர் நீங்கள் கேமரா யூஸ் பண்ண டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுறீங்களான்ற மாதிரி. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் Omni-Directional Condenser இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹை குவாலிட்டி கண்டென்சர் இஸ் ஐடியல் ஃபார் வீடியோ யூஸ். ஸோ இதுதான் அந்த கண்டென்சர். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபீச்சர் வைஸ் ஒன்றும் பெருசாக உங்கள்கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயா தான் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூபர். அண்ட் கேமரா என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா நான் ரோட் வாங்கியிருப்பேன். ஸோ போயா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் சொன்னது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலாக எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து போயா சீரீஸ் BY-M1 மாடல். அண்ட் கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட், பிசி, கேமரா, அதெல்லாம் வீடியோ கேம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கண்டென்சர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது வழியில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், வெதர் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் போகிறீங்களா இல்லை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 3.5 கனெக்டர் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்ரி டைப் வந்து நம்ம ஒரு சின்ன பேட்ரி போடணும், LR44 பேட்ரி. ஸோ இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேக்கிங் வைஸில் ஒரு கிளாத்தோட ஒரு இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதில் போட்டிருக்கு. அது கன்வீனியன்ட், சூப்பராக இருக்குது. அண்ட் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறன்ற மாதிரி கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல். அண்ட் இனிஷியலாக நீங்கள் பேட்ரி இந்த இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ 3.5 mm ஜாக்கு, அப்புறம் மைக்ரோஃபோன். ஸோ யூஸ்வல் மேனுவல் ஸ்டஃப் எல்லாமே இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு. ஸோ ஆக்சுவல் ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ஒரு மைக்கு பின் பண்ணிட்டேன். ஸோ இது 20 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஎஸ்எல்ஆரில் உங்கள் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த பேட்ரி இருக்குன்னா நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த இதில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த பேட்டரியை போட்டுட்டு டிஎஸ்எல்ஆர் பண்ணுறப்ப நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா அந்த இது வந்து நீங்கள் பட்டன் அப்பில் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் டவுனுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதுதான் போயாவோடது. ஸோ நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணி இப்போ நான் பேச போகிறேன். நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி கிளாரிட்டியாக இருக்கான்ற மாதிரி சொல்லுங்கள்.
கேபிள் வைஸ் ரொம்பவே தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக டியூரபுளாக இருக்குன்ற மாதிரி தெரியல. நிறைய பேர் சொன்னது யூடியூபர் ரெக்கமெண்ட் பண்ணது தான் நல்லாவே இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ இதில் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கிளியராக இருக்கான்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நானும் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கண்டென்சர் இது கொஞ்சம் ஒரு வெயிட் ஆட் பண்ணுது, பட் அது ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எங்கேயா ப்ளக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். 20 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லாங் சைடில் எங்கேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மாட்டிட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் கேமராவில் மாட்டிட்டு இது மோஸ்ட்லி யூஸபிள் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு தான். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐ திங்க் இந்த லென்த்தே போதுமானது தான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி கிளாரிட்டி நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி எந்த எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அதிகமாக வீடியோ பார்க்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.